ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, அதாவது ஸ்மார்ட் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினரை வந்து எப்படி வந்து நீக்கம் செய்வது, அதை வந்து எப்படி பண்ணுறது, உங்கள் மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படிலாம் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் இருக்குது, அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க, யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கார்டில் வந்து ஒரு நபரை மட்டும் நீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாலுகா ஆஃபீஸ், இந்த மாதிரி விஓஇ ஆஃபீஸ், இந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் போய் அலையணும். அந்த பஞ்சாயத்து வந்து இப்போ வந்து கிடையாது. எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணுங்கிற நோக்கத்தினால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் வந்து இப்போ வந்துருச்சு. அதை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி வந்து பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எதுக்காக வந்து அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த மேரேஜ் ஆன பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்குவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த நேம் ரிமூவ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த புது கார்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஆன்லைன்லேயே உங்கள் மொபைல் மூலியமாகவே எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அந்த நேமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ரிமூவ் பண்ணி ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். அது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் காத்துக்கிட்டே இருக்குது. பேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். tnbdsgov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே போய்க்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாலே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜுக்கு வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது உங்கள் ஸ்மார்ட் கார்டில் வந்து என்ன நம்பர் வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரை வந்து கேட்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்ஷா கோடு கேட்டிருப்பாங்க. இந்த நம்பரை அப்படியே பார்த்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது கடவுச்சொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து என்னுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. இதான் ஓடிபி. இது வந்து இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு டேஷ்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழே சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கறதுனால ஒரு சில பேருக்கு இங்கிலீஷில் தெரியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுடைய குடும்ப அட்டை எண் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சுகர் கார்டு வச்சுருக்கீங்களா, இல்லை ரைஸ் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல பெரியவர் எண்ணிக்கை, சிறியவர் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எண்ணிக்கை இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து உங்களுடைய கார்டு, அதாவது உங்களுடைய அட்டை, உங்கள் ரேஷன் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லை டீஆக்டிவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் இந்த டேஷ்போர்டு மூலிமா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்டை, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது காட்டுறேன். பொறுமையாக பார்த்துக்கோங்க. பொறுமை என்றைக்கும் வந்து அவசியம். எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுடைய கடை எண் எல்லாமே வந்துடும். இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவையை தேர்வு செய்யவும், அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய உறுப்பினர் சேர்க்கை, இது அட்டையோட மாற்றம், குடும்ப தலைவரை மாற்றுறது, இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது குடும்ப உறுப்பினர் நீக்க. அதாவது நம்ம ஸ்மார்ட் கார்டில் உள்ள ஒரு மெம்பரை வந்து நம்ம வந்துட்டு நீக்க போகிறோம். அதுக்கான ரிக்வெஸ்ட்டை தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சுட்டு எதுக்காக இதை ரிமூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. மற்ற ஆவணம், அதாவது ஆவணத்தின் வகையை தேர்ந்தெடுக்க, அதாவது திருமணச் சான்று, அதை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. அம்மா, அப்பா,
ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் பண்ணி குடுத்துறீங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு திருமண சான்றிதழ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. நீங்க வந்து திருமண சான்றிதழ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஆன்லைன்லேயே நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். திருமண சான்றிதழ் அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா, வீடியோ கூட நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கீழ வந்து ஒரு 10 கமெண்ட்ஸ்க்கு மேல வந்து ஷேம் கமெண்ட் ஒண்ணு வந்துச்சுன்னா, நான் வந்து கண்டிப்பா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அந்த திருமண சான்றிதழ் அப்படிங்கிறத வந்து குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருமண சான்றிதழ் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 எம்பிக்கு உள்ள தான் இருக்கிற மாரி பார்த்துக்கிறணும். அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. 1 எம்பிக்கு உள்ள மட்டும் வச்சு அப்லோட் பண்ணிட்டு ரீசன் எதுக்காக வந்து நீங்க வந்து உங்கள பேர வந்து ரிமூவ் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன குடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்லயே அடிக்கன்னு தெரியலன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். அதிலேயே கிளிக் பண்ணி நீங்க வந்து அடிச்சுக்கலாம். அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுடைய பேர் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு உறுதிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அத குடுத்துட்டு இந்த இடத்துல பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் வந்து ரிமூவ் ஆயிரும். மறுபடியும் நீங்க வந்து இந்த வெப்சைட்ல உள்ள போய் லாகின் பண்ணி நான் எப்படி ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேனோ, அதே மாரி லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து ரிமூவ் ஆயிருக்கிறத உங்களால நீங்க வந்து பார்த்துக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து எப்படி வந்து குடும்ப அட்டையில உள்ள ஒரு உறுப்பினர நேம் வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள், அதாவது டவுட் இருந்தா அந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு புதுசா ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேள்வி, எந்த ஒரு சந்தேகங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல வந்து நெறைய பேர் இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த குரூப்ல வந்து இணைஞ்சுக்கலாம். இணைஞ்சுக்கிட்டு எந்த ஒரு டவுட் ஏதாவது ஒரு புதுசா திட்டங்கள் ஏதாவது வந்தாலும் அந்த குரூப்ல தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றோம். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் வீடியோ வந்து நம்ம வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்றோம். அதனால குரூப்ல இணைய விருப்பம் உள்ளவங்க மட்டும் குரூப்ல வந்து இணைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.